அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 5 வாரங்களா நடந்துகிட்டு இருக்கிற போர் இப்போ ஒரு உச்சகட்ட பதற்றத்தை எட்டி இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது கொடுத்துட்டு வர அழுத்தங்களும் அதற்கு ஈரான் கொடுக்கிற பதிலடிகளும் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமா சமீபத்தில் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதுல ஈரானோட மிக முக்கியமான ஒரு பாலம் தகர்க்கப்படுற காட்சி இருந்தது. ஈரானோட மிகப்பெரிய பாலம் இப்போ தரைமட்டம் ஆயிடுச்சு. இனிமே அதை யாராலும் பயன்படுத்த முடியாது. இது ஆரம்பம்தான், இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்பவே காட்டமாக பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு சிறந்த நாடாக மாறுறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஈரான் ஒரு சரியான டீலுக்கு வரணும், இல்லைனா அந்த நாட்டில் எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு ஒரு பகீர் எச்சரிக்கையையும் கொடுத்திருக்காரு. ஈரான் தரப்புல இருந்து பார்த்தா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இதுக்கு உடனே பதில் கொடுத்திருக்கிறாரு. பொதுமக்கள் பயன்படுத்துகிற பாலங்கள் மேலேயும் கட்டமைப்புகள் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுனால மட்டும் ஈரானை அடிப்பணைய வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னன்னா, தெஹ்ரானுக்கும் சுராஜ் நகரத்துக்கும் இடையில இருந்த முக்கியமான பாலம் மேலே வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதா ஈரானோட அதிகாரப்பூர்வ செய்திகளே உறுதிப்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, உலகமே இப்போ பயப்படுற ஒரு விஷயம் ஹார்மோஸ் நீர்சந்தி. உலகத்தோட கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு ரொம்பவே முக்கியமான இந்த பாதையை ஈரான் மூடிட்டாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இனிமே இந்த பாதை கிடையாதுன்னு ஈரான் ராணுவம் கராரா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. கடந்த 2022க்கு பிறகு முதல் முறையா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $110 தாண்டி இருக்கு. ஐரோப்பாவில் டீசல் விலை $200 தொட்டுடுச்சு. அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோல் $4 மேலே விற்க ஆரம்பிச்சிருக்கு. இது அமெரிக்காவுக்குள்ளேயும் ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை உருவாக்கி இருக்கு. ஏன்னா வர நவம்பர் மாதம் அங்கே இடைத்தேர்தல்கள் நடக்க போகுது. மக்கள் மத்தியில் இந்த போருக்கு பெரிய ஆதரவு இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய அமெரிக்கர்கள் இந்த இராணுவ நடவடிக்கைகளை எதிர்க்கிறதா கருத்து கணிப்பில் சொல்லுது. ஆனால் ட்ரம்ப் எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவர் தன்னுடைய பேச்சுகளில் ஒரு பக்கம் டிப்ளமசி, அதாவது பேச்சுவார்த்தை பற்றி பேசினாலும் இன்னொரு பக்கம் ஈரானோட மின் உற்பத்தி நிலையங்கள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு மிரட்டிக்கிட்டே இருக்கார். இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானதுன்னு பலரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் இதை கண்டித்து பேசும்போது ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, இது ஒரு நிலைமையை இன்னும் மோசமாக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கார். ஆனால் ட்ரம்ப் என்னவோ மற்ற நாடுகள் தலையிட்டு அந்த நீர் சந்தையை ஈரான் கிட்ட இருந்து மீட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுபக்கம் ஓமன் நாடு ஒரு புது முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. ஈரானோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடலாம். அதில் ஈரானுக்கு சுங்க கட்டணம் கட்டிட்டு கப்பல்கள் அந்த வழியாக போகலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் சர்வதேச நீர்நிலையில் ஈரான் எப்படி ஆதிக்கம் செலுத்தலாம்னு மேலை நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இதற்கிடையில் பிரிட்டன் தலைமையில் ஒரு 40 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஈரான் மேலே இன்னும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கலாமா அப்படின்ற ஆலோசனையிலும் ஈடுபட்டுட்டு வராங்க. ஐக்கிய நாடுகள் சபையிலையுமே இதை பற்றி ஒரு பெரிய ஓட்டெடுப்பு நடக்க போகுது. இந்த போரில் இதுவரைக்கும் சுமார் 5000 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் 3/2 பங்கு பேர் ஈரானை சேர்ந்தவங்க. இது மட்டும் இல்லாமல் லெபனான்லையும் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் தனியாக ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் 1300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள் வருது. மொத்தத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு மிகப்பெரிய நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்குன்னு தான் சொல்லணும். ஈரானோட ஏவுகணைகள் இஸ்ரேல் மேலே சராமாரியா பாயுது. பதிலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கு உள்ளேயே ஒரு குழப்பம் நிலவுது. அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட்டர் ஹெக்ஸெட் இராணுவ தளபதி ஜெனரல் ரெண்டி ஜார்ஜை பதவி விலக சொல்லி கேட்டிருக்கிறாராம். இது அமெரிக்க இராணுவத்துக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கு. ஈரானோட அதிபர் மசூத் பெசஷ்கியான் அமெரிக்க மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் ஈரானுக்கு அமெரிக்கா மேலே எந்த பகையும் இல்லை, மோதல் பாதைக்கு போகிறத யாருக்குமே லாபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அமெரிக்கா வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே ஏற்றுக்க முடியாததா இருக்குன்னு ஈரான் தரப்பு சொல்லுது. ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் 2-3 வாரங்களில் ஈரானை பணிக வச்சிடலாம் அப்படின்னு நம்புறாரு. ஆனால் நிலைமை என்னவோ அதுக்கு நேர்மாறாக போயிட்டுருக்கு.
ஈரானோட ஏவுகணை தளங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு உளவுத்துறை தகவல்கள் சொல்லுது. துபாயில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டர் மேலே கூட ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா செய்திகள் வருது. இதனால் டெக்னாலஜி துறையும் பயத்தில் இருக்காங்க. இப்படியே போனால் உலக பொருளாதாரம் என்ன ஆகும்? பெட்ரோல் விலை இன்னும் எவ்வளவு ஏறும்? ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ஈரான் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வருமா? இல்லை, இது ஒரு பெரிய உலக போருக்கு வழிவகுக்குமா? அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இந்த மோதல் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.